Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 30 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இச்சுகோவும் காஞ்சுவும் வேகமா அந்த ஒயிட் டவருக்கு கிளம்புனானுங்கல்ல. சரி எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காதுன்னு பார்த்தா கடைசியில அபரை அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ரெடி ஆயிட்டானுங்க. காஞ்சுக்கு இவன் யாரு என்னன்னே தெரியல. ஆனா அவனோட ஸ்பிரிட் பிரஷரை அவனால உணர முடியுது. அது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பார்த்த மொட்டையனை விட பயங்கரமா இருக்குதாமா. அதனால என்ன பண்ண போறான்ட்டு பதறுவான். கூப்பிட்டு வந்தானே ஹனாட்டாரோ, அவனுக்கு அதுக்கு மேல அழுவிடும். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல அபரை எவ்வளவு பெரிய ஆளுன்னு. இவரு ஸ்குவாட் 6ஓட லிeutenant ஆச்சே, பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு அப்படி இப்படின்னு புலம்புவான். அதை கேட்டுட்டு காஞ்சுக்கு தூக்கி வாரி போடும். அபரை என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான், அவனோட கேப்டன் நம்ம இச்சுகோவை அன்னைக்கு போட்டு பொழந்ததுல அன்னைக்கே செத்துருப்பாங்கிற மாதிரி நினைச்சான். ஆனா திருப்பி வந்துட்டான்ல, எப்படியோ சர்வே ஆகி வந்துட்ட, பரவாயில்ல உனக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா அப்படியே இருந்திருந்தீங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, அவசரப்பட்டு இங்க வந்துட்ட, அதுவும் இவ்வளவு தூரம் வந்திருக்க, ரூக்கியாவோட பவரை திருன எவனா இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வெறியோட அட்டாக் பண்றதுக்காக வருவான். நம்ம பயிலும் வேகமா வருவான்னு வைங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவன் உயிரோட இருந்தான்னா ரூக்கியாவால அவளோட பழைய பவர்ஸை ரீகெயின் பண்ண முடியாது. அதனால தான் கொல்ல வரானாமா. இதை கேட்ட உடனே இச்சுகோக்கெல்லாம் செம காண்டாவும். பின்ன அவளை கொல்லவே போறானுங்களாமா. பவர்ஸ் வந்தா என்ன வராட்டி என்ன லூசு பயிலான்னு சொல்லிட்டு அவனுக்கு சண்டை வேற லெவல்ல ஆரம்பிக்கும். ரெண்டு பேர்த்துக்கு என்ன வெறிங்கிறீங்க, கொல்ல வெறியில சண்டை போயிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த ஜரக்கி இருக்கானே, அவன் இன்னும் தேடிட்டு இருப்பான். அந்த டைம் அவனால சடனா ஃபீல் பண்ண முடியுது அபரை வந்து ஆப்பனண்டோட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. என்ன ஒண்ணு ஆல்ரெடி ஒருத்தனை தோக்கடிச்சிருக்கான். சோ அபரை அவனை ஜெயிப்பானாங்கிறது ஒரு டவுட். என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த பின்னாடி இருந்த குட்டி பொண்ணு, ஏண்டா வெண்ண உன்னால அவ்வளவு தூரத்துல சண்டை போட்டுட்டு இருக்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரையே ஃபீல் பண்ண முடியுதா, சூப்பரும்பா உடனே சீன் போடுவான், நான் தான் செம ஸ்ட்ராங் ஆச்சேன்னு. அதே நேரம் ஊருக்குள்ள காட்டுறாங்க, தெரு தெருவா ஒரு கூட்டம் தேடிட்டே தான் இருக்கானுங்க. எங்க தேடினாலும் ஒரு ஈக்காக்காவையும் காணும். என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் ஒருத்தன் அரக்க பறக்க வந்து ஸ்குவாட் 7ஓட ஜிரோபோவை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு போவான். வேகமா பார்க்க போவானுங்க. பார்த்தா நம்மளும் அந்த ஏரியாக்குள்ள தான் மறைஞ்சிருந்திருப்பாங்க. இப்ப என்னன்னா இவங்களால இதே மாதிரி எல்லாம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா செக்யூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆகிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி வந்த சோல் ரீப்பர்ஸ் மாதிரியா ஆளுங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி இஷிடா பொழந்துருவான். நம்ம ஒரிஹிமேவும் ஏதாச்சும் பண்ணி சமாளிப்பான்னு வைங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்கன்னா தான் கஷ்டம். சோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இஷிடா திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆவான். என்னடானா இஷிடாவால இச்சுகோவை ஃபீல் பண்ண முடியுது. இன்னொருத்தன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவான். ரெஞ்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்கல்ல. சோ அவனோட ஸ்பிரிட் பிரஷர் எப்படி இருக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்டா வந்தப்போ நம்ம ஆளுக்கு அவனுங்களை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல. சோ விதையை காட்டி நம்மால பொழந்துட்டான். இந்த டைம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சொல்ல போனா அவன் கொஞ்சம் டஃப்பான ஆள் தான் யோசிச்சுட்டு இருப்பானா. திடீர்னு பார்த்தா ஒரிஹிமே இவங்க ரெண்டு பேத்தையும் வெளியில வர வச்சிருப்பான். என்னன்னு கேட்டா பையன் சைலண்ட் ஆன உடனே உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா, ஃபீவரா, மண்டையில ஓட்டையாகி மசாலா ஏதாச்சும் ஒழுகிருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டு அக்கறை அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. இப்ப நம்ம சேடை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு ஒயிட் டவரை நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவனால இச்சுகோவோட ஸ்பிரிட் பிரஷரை இப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆனா என்ன ஒண்ணு பீதி ஆகுதுன்னா அவன் கூடவே இன்னொரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் பிரஷரை அவனால கிளியரா ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நல்லா தெரியுது. சோ சீக்கிரமா போனாதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அடிச்சு புடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இவனுங்களோட சண்டை பாத்தீங்கன்னா நேரம் ஆக வெறித்தனமா மாறிட்டு வருது. இங்க அவன் லிeutenantன்னு தெரிஞ்ச உடனே காஞ்சு நம்ம இச்சுகோவை அலாட் பண்ணுவான். ஏன்னா எவ்வளவுதான் இவன் ஸ்ட்ராங்கா நின்னு சண்டை போட்டாலும் அவனை ஜெயிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. அதனால எப்படியாச்சும் தப்பிக்கிற வழியை பாருங்க. பட் ஹனாட்டாரோ அந்த சண்டையை பார்த்துட்டு யோ கொஞ்சம் இச்சுகோவை நல்லா பாரு, பயங்கரமா அவனுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே இச்சுகோ அவனை போட்டு போலான்னு பொழந்துகிட்டு இருப்பான். அபரையே ஓவர் டேக் பண்ணிட்டானான்னு அவ்வளோ ஷாக்கு. சோ இப்படி அவனுக்கு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் அபரை, ஏண்டா இச்சுகோ உனக்கு மண்டையில மசாலா இருக்குதா இல்லையா, என்ன பிளான்ல நீ ரூக்கியாவை காப்பாத்த வந்த, கொஞ்சம் லாஜிக்கோட யோசி. என்னதான் நீ இப்போ முக்குன்னு முக்கி என் கூட சண்டையை போட்டு நீ ஜெயிச்சாலுமே எனக்கு அப்புறம் இன்னும் 11 லிeutenants இருக்கானுங்க. அதை தாண்டி எங்களுக்கு மேல 13 கேப்டன்ஸ் இருக்கானுங்க. நீ இவங்க எல்லாத்து கூட சண்டை போட்டு மண்டைய உடைச்சு அவனுக்கு எல்லாத்தையும் தோக்கடிச்சா மட்டும்தான் உன்னால ரூக்கியாவை காப்பாத்த முடியும். இல்லன்னா கஷ்டம் கண்ணாம்பா. இச்சுகோ கொஞ்சம் கூட யோசிக்காம, எவனா இருந்தா எனக்கு என்னடா, எத்தனை கேப்டன்ஸை வேணாலும் வர சொல்லு, எவனை வேணாலும் வர சொல்லு, எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு போய் நான் அவளை காப்பாத்துவேன்டா வெண்ணைகளாம்பா. எங்க இருந்து கண்ணா உனக்கு இவ்வளவு கான்பிடென்ட் வந்துச்சு? பாடி கொஞ்சம் சரியான உடனே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? உன் கத்தியுமே கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்குது. அதுக்காகலாம் நீ ஸ்ட்ராங்னு நினைக்காத, நீ இப்பவும் அதே வீக் தான் சொல்லிட்டு அவன் கத்தியை திருப்பிட்டு ஒரு இழுப்பான். ஜஸ்ட்
ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரெஞ்சியும் அபரையும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டப்போ அவன் கத்திய வெரைட்டியா மாத்தி சண்டை போட்டானே, அதே மாதிரி இப்போ மாத்தி ஒரு அடி அடிப்பான். அதை தடுக்க முடியாம இச்சிகோ தேய்ச்சிக்கிட்டு போய் அங்க இருக்க பில்டிங்ல இடிச்சு புரண்டு உள்ள போய் விழுவான். ஐயோ இச்சிகோ மண்ணை கவிட்டானேன்னு ரெண்டு பேருமே பீதி ஆயிருவாங்க. ஏன்னா காஞ்சுவோ எப்படியும் காய போட்டு அடிப்பானுங்க, அது வேற விஷயம். ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த ஹனக்கோ பையிலையும் போட்டு பொழந்துருவாங்கல்ல, அதுதான் இன்னும் பீதி. அவரை அடிச்சிட்டான்ல, உடனே சீன் போடுவான். உனக்கு தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி நல்லாவே தெரியுமே, அப்படி இருந்தும் என் கூட சண்டை போட வந்திருக்க அப்படின்ட்டு இன்னொரு சீக்கிரட்டை சொல்லுவான். வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்கு எல்லாருமே இந்த சோல் சொசைட்டில இருந்து வெளியில போகும்போது அவங்க பவர்ஸ் எல்லாத்தையுமே லிமிட் பண்ணி தான் அனுப்பியே விடுவாங்களாமா. ஏன்னா இவங்க பவர்ஸை திருடிட்டா கூட அந்த அளவுக்கு வெளியில போகாது அப்படிங்கறக்காக. அங்கேயே என் கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியல. இந்த சோல் சொசைட்டில ஹியூமன் வேர்ல்டுல இருந்ததை விட 5 மடங்கு இவன் பவர் பயங்கரமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி என்னைய ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ராஜா அப்படி இப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அடிபட்ட இச்சுக்கோ அங்க உள்ள பொந்துக்குள்ள இருந்துட்டு, என்னடா என்ன கொஞ்சம் கேப் விட்டா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க, ஆமா முக்கி அடிச்சியே, இவ்வளவுதான் உன்னோட முழு பவரா, இந்த வர இரு அப்படின்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஸ்டைலா வந்து நின்னு, இந்த அட்டாக் எல்லாம் நீ ஒன்னும் அஃபெக்ட் பண்ணல, உன்ன மாதிரி 11 பேர் வந்தாலும் சரி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுவேன்பா. ஆனா மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், அது வழி வேற டிபார்ட்மெண்ட். மத்தபடி இச்சுக்கோ சண்டை போட்டு ஜெயிச்சிருவா, நம்பிக்கைதாட எல்லாம். சரி ஓகே, முட்டா பையன் சண்டை போற ஆசைப்படுறான், அப்படியே ஒரு பெரிய சம்பவம் பண்ணி அப்படியே சமாதி கட்டி அங்கேயே ஒரு போட்டோவை மாத்தி பத்தி கொளுத்திட வேண்டிதான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இப்ப சண்டைக்கு மறுபடியும் வெறித்தனமா ரெடி ஆகுறானுங்க. பாவம் ரூக்கியா இப்படி ஊரையே நம்மளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம அப்படியே கவலையில உட்கார்ந்துகிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு யாரு மண்ணை கவ போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.